அண்மைச் செய்தி. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறது. கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்ற சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். 14 நாட்களுக்கு பிறகு சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அசாமைச் சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வரும் நிலையில் கைதானவருக்கு மருத்துவ பரிசோதனை நடந்திருக்கிறது. கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை நடக்கிறது. கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்ற சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்நிலையில் 14 நாட்களுக்கு பிறகு சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அசாம் இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது அந்த நபருக்கு மருத்துவ பரிசோதனை நடந்து வருகிறது. கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனையானது நடந்து வருகிறது. மேலும் கைதானவர் வேலை செய்து வந்த உணவகத்திலும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்ற திருவள்ளூரைச் சேர்ந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 14 நாட்களுக்கு பிறகு சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அசாமைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கைதானவர் வேலை செய்து வந்த உணவகத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட நபருக்கு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. விடிய அவரிடம் தொடர் விசாரணை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து நடந்த நிலையில் தற்போது அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடந்து வருகிறது. அங்கிருந்து அவர் காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்போடு வேனில் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு மருத்துவ பரிசோதனையானது நடந்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, தற்போதுதான் அந்த நபரை போலீசார் மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளில் நமக்கு தெரியும், அந்த நபர் கடந்த 14 நாட்களாக தேடப்பட்ட நபரை போலீசார் நேற்றைய தினம் கைது செய்தனர். அவரிடம் 15 மணி நேர விசாரணை நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து கவரப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்துக் கொண்டு புறப்பட்டனர். அப்போதுதான் அவர் பல்வேறு முக்கிய பொருட்களை தான் தங்கியிருந்த இடங்களில் மறைத்து வைத்திருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த அந்த சூலூர்பேட்டை ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய சூலூர்பேட்டை பகுதிக்கு போலீசார் அவரை அழைத்து சென்று அவர் வேலை பார்த்த தாபா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய சில பொருட்களை அங்கிருந்து கைப்பற்றியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு பலத்த பாதுகாப்போடு தற்போது அரசு மருத்துவமனை, கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பாக அவருடைய உடல்நிலை குறித்து பரிசோதனை நடத்துவதற்காக தற்போது கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அந்த நபர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். 14 நாட்கள் தேடிய அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் அவரை பல்வேறு விவரங்களை கேட்டு பெற்றிருக்கிறார்கள், வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு தயாராக இருந்த நிலையில்தான் நேரடியாக தாபாவிற்கு, அதுவும் ஆந்திர மாநில தாபாவிற்கு அழைத்து சென்று அவரை விசாரணை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில், இந்த சூழலில்தான் நேரடியாக தமிழகத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதிக்கு அழைத்து வந்து தற்போது அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அரசு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து அவருடைய உடல்நிலை குறித்து அறிக்கையினை கொடுக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜர்படுத்துவார். நம்ம காட்டக்கூடிய காட்சிகளே தெரியும். போலீசார் மிகுந்த பாதுகாப்போடு அவர் அரசு மருத்துவமனை உள்ளே அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளும் காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நபர் ஒரு இளைஞர். அவர் முகத்தில் ஒரு குல்லா, முகம் வெளியே தெரியாத அளவுக்கு குல்லா மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த குல்லாவோடு தான் அவரை மருத்துவமனை உள்ளே போலீசார் மிகுந்த பாதுகாப்போடு உள்ளே அழைத்து சென்றார்கள். தற்பொழுது
அரசு மருத்துவர்கள் அவருடைய உடல்நிலையை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இதய துடிப்பு எந்த அளவில் இருக்கிறது, அவருடைய பிரஷர் எந்த அளவில் இருக்கிறது போன்ற பல்வேறு விவரங்களை கேட்டு பெற இருக்கிறார்கள். அதே போன்று அவருக்கு வேறு ஏதாவது காயங்கள் இருக்கிறதா என்ற போன்ற கோணங்களிலும் மருத்துவர்கள் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் பிறகாக இந்த அந்த மருத்துவ அறிக்கையில் அதற்கான விவரங்களை குறிப்பிட்டு வழங்குவார்கள். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து செல்லப்படலாம் என தெரிகிறது. இந்த நபரை, அதாவது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை ஆந்திர மாநிலம், தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தியதோடு தற்போது அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்ட வேளையில் இந்த கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையை பரபரப்பாக மாறியிருக்கிறது. தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.